தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம டிஎன் கவர்மெண்ட் ஜாப் சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம தமிழக அரசு மக்கள் நல்வாழ்வுத்துறையிலேருந்து ஒரு மாபெரும் வேலைவாய்ப்பு, அதுக்கான முழு தகவலையும் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் முழுமையான தகவல் என்னங்கிறத உங்களால் முழுசாக தெரிஞ்சுக்க முடியும். குவாலிஃபிகேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் மினிமம் 8th டிப்ளமோ, கிராஜுவேட், யூஜி, பிஜி வரைக்கும் படிச்சிருக்கவங்க இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள். தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். இந்த வேலைவாய்ப்புக்கு எந்த ஒரு தேர்வும் கிடையாது, தேர்வுக்கான கட்டணமும் கிடையாது. முழுக்க ஆட்களை நேர்காணல் மூலிமா மட்டும்தான் தேர்ந்தெடுக்க போகிறதா அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் மினிமம் 13,000 ரூபாய், மேக்ஸிமம் 40,000 வரைக்கும் உங்களுக்கான மாத சம்பளம் வழங்குறத அறிவிச்சிருக்காங்க. 3 வாரம் டைம் கொடுத்துருக்காங்க நீங்கள் விண்ணப்பிக்கிறதுக்கு. எப்படி விண்ணப்பிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று நேரில் கொண்டு போய் சப்மிட் பண்ணலாம், அப்படி இல்லை அப்படின்னா விரைவு தபால், அதாவது ஸ்பீட் போஸ்ட் மூலிமா நீங்கள் சப்மிட் பண்ணலாம். லாஸ்ட் டேட் 8/4/2024 தான் இதுக்கான லாஸ்ட் டேட். அதுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணணும். அதுக்கு மேலே வர எந்த அப்ளிகேஷன் ஃபார்மும் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க, ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு ஆண், பெண் மற்றும் திருநங்கைகளும் இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிக்கலான்னு போன்ற முழு தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம டிஎன் கவர்மெண்ட் ஜாப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு அடுத்த வீடியோ போட ரொம்பவே மோட்டிவேட்டாக இருக்கும். வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலிகிராம் குரூப்போட லிங்க் இருக்குது. இன்னும் ஜாயின் பண்ணாதவங்க கட்டாயம் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்கள் மாவட்டத்தோட வேலை வாய்ப்பு மற்றும் இல்லாமல் மத்திய அரசு வேலை, மாநில அரசு வேலை, தபால் துறை, காவல்துறை, ரயில்வே துறை, இந்த மாதிரி எல்லா துறையிலிருந்து வர வேலை வாய்ப்புகளையும் உடனுக்குடன் அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். ஜாயின் பண்ணிக்கிட்டீங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், மிஸ் பண்ணிடாதீங்க. அது வீடியோ டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட்டில் இந்த ரெண்டுலேயுமே பார்த்தீங்கன்னா இந்த வேலை வாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். மறக்காமல் உள்ளே போங்க, கிளியராக படிங்க, அப்புறமா அப்ளை பண்ணுங்கள். என்றைக்கும் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனை படித்து பார்க்காம அப்ளை பண்ணாதீங்க. வாங்க உள்ளே போய் முழுமையான தகவல் என்னங்கிறத தெரிஞ்சுக்கலாம். மக்களே பார்த்தீங்கன்னா, இதுதான் இந்த வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம். வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கோம். உள்ளே போனீங்கன்னா நம்ம சைட்டில் ஃப்ரீயாகவே டவுன்லோட் பண்ணிக்கலாம். எதுவும் பே பண்ணக்கூட தேவை கிடையாது. ஃபஸ்ட் எடுத்தோடனே இந்த இடத்துல உங்களுடைய ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ கடைசி 3 மாதத்துக்குள்ள எடுத்த புது ஃபோட்டோவாக இருக்கணும். ஃபஸ்ட்டு விண்ணப்பதாரரின் பெயர் எழுதுங்க. 2வது உங்களுடைய தகப்பனார் பெயர் என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணணும். 3வது உங்களுடைய பிறந்த தேதி, டேட் ஆஃப் பர்த் என்னங்கிறத மென்ஷன் பண்ணணும். 4வது இந்த இடத்துல உங்களுடைய ஏஜ் என்ன அப்படிங்கிற டீட்டெயில்ஸை மென்ஷன் பண்ணிக்கோங்க. 5வது உங்களுடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்ஸ், என்ன படிச்சிருக்கீங்க அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. என்ன படிச்சிங்களோ அதில் எவ்வளோ மார்க்ஸ் எடுத்தீங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸை அடுத்ததில் மென்ஷன் பண்ணிக்கோங்க. 7வது உங்களுடைய கம்யூனிட்டி, நீங்கள் எந்த கம்யூனிட்டியை சார்ந்தவங்க அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். 8வது இப்போ நீங்கள் இருக்க தற்போதைய முகவரி என்ன, டோர் நம்பர்லேருந்து பின்கோடு வரைக்கும் எல்லா டீட்டெயில்ஸும் மென்ஷன் பண்ணணும். அதுக்கடுத்தது பெர்மனண்ட் அட்ரஸ். ஓகேங்களா, 2 ஒரே அட்ரஸ்னால் ஒரே அட்ரஸை கொடுத்துக்கோங்க, இல்லை வேறு அட்ரஸ்னால் வேறு அட்ரஸ் என்னங்கிறத நம்ம கொடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஆதார் கார்டு நம்பர், உங்கள் ஆதார் கார்டில் இருக்க நம்பரை பார்த்து அப்படியே இதில் எழுதிக்கோங்க. ஆதார் கார்டு ப்ரூஃபும் வச்சுக்கோங்க. இந்த இடத்துல மொபைல் நம்பர், அதுக்கடுத்தது இமெயில் ஐடி எல்லாமே கரெக்டாக மென்ஷன் பண்ணுங்கள். அதுக்கடுத்து ப்ரியாரிட்டி, அதாவது பார்த்திங்கன்னா திருநங்கைகள், ஆதரவற்ற விதவைகள், அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா உடல் ஊனமுற்றோர், அப்படி யாராவது அப்ளை பண்ணுறீங்க, கவர்மெண்ட்டில் கொடுத்த ப்ரூஃப் இருக்குது அப்படின்னா இதில் மென்ஷன் பண்ணிக்கோங்க, ப்ரூஃபாக அட்டாச் பண்ணிக்கோங்க. இங்கே நீங்கள் என்றைக்கு அனுப்புகிறீங்களோ அந்த டேட், உங்கள் ஊர் பேர் மென்ஷன் பண்ணணும். இந்த இடத்துல அப்ளிகன்ட் சிக்னேச்சர், உங்களோட கையெழுத்தை போட்டுக்கோங்க. ஓகே, அப்ளிகேஷன் ஃபார்ம் எல்லாம் ஓகே. இது கூட நான் என்னென்னலாம் வச்சு அனுப்பணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். அதுக்கு கீழே கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் எடுத்தோடனே ஒரு விஷயம் தெளிவாக சொல்லிடுறேன். செல்ஃப் அட்டஸ்டட், அதாவது நீங்கள் வச்சு அனுப்புகிற எல்லா டாக்குமெண்ட்ஸ்லையும் மறக்காமல் உங்கள் கையெழுத்தை போட்டு அனுப்புங்க. ஓகேங்களா, ஃபஸ்ட் எடுத்தோடனே 2 ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, டேட் ஆஃப் பர்த்துக்கு ப்ரூஃப் வைக்க சொல்லியிருக்காங்க, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனுக்கு ப்ரூஃப் வைக்கணும், தமிழ் எலிஜிபிலிட்டிக்கு ப்ரூஃப் வைக்கணும், அதுக்கடுத்தது வீட்டு முகவரிக்கு ப்ரூஃப் வைக்கணும், அதுக்கடுத்தது உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அதுக்கு ப்ரூஃப் வைக்க சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்தது 2 கேரக்டர் சர்டிஃபிகேட் வாங்க சொல்லியிருக்காங்க. எங்கேருந்து வாங்க சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கேரக்டர் சர்டிஃபிகேட் குரூப் ஏ அல்லது குரூப் பி ஆஃபீஸர்கிட்ட, அதாவது கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுற குரூப் ஏ குரூப் பி ஆஃபீஸர்கிட்ட வாங்கணும். அடுத்த சர்டிஃபிகேட் இங்கே வாங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹெட் ஆஃப் த இன்ஸ்டியூஷன், நீங்கள் லாஸ்ட்டாக படித்த ஸ்கூல் ஆர் காலேஜ் அங்கே பிரின்ஸிபல் அவங்கக்கிட்ட மறக்காமல் வாங்கிக்கோங்க. உடல் ஊனமுற்றோர் அப்ளை பண்ணுறீங்கன்னா அதுக்கான சர்டிஃபிகேட் கவர்மெண்ட்டில் கொடுத்த ப்ரூஃப் இருந்துச்சுன்னா அதை வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் வைங்க, இல்லாட்டி விட்டுருங்க. கீழே ஏதாவது எக்ஸ்ட்ரா கரிக்குலர் படிச்சிருந்து அதுக்கான ரெக்கார்டு உங்கள்கிட்ட இருக்குன்னா அதையும் வச்சு மென்ஷன் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வச்சு அனுப்பணும்னு இதிலே சொல்லியிருக்காங்க, இதை வச்சு நீங்கள் வச்சு அனுப்பிச்சிக்கலாம். ஓகே, இதில் என்னென்ன வேலை வாய்ப்புகளுக்கு ஃபஸ்ட்டு ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸு சொல்லிடலாம். ஓகேங்களா,
இது என்றைக்கு லாஸ்ட் டேட் ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்தோம். இதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா 8/4/2024 மாலை 5 மணிக்குள் நீங்கள் விண்ணப்பிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. என்னென்ன வேலை வாய்ப்புகளுக்கு ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் எடுத்தோடனே நீங்கள் ஆயுஷ் மெடிக்கல் ஆஃபீஸர் BUMS படித்தவங்க அப்ளை பண்ணலாம், 34,000 சம்பளம். அடுத்தது சித்தா, இதுக்கு BSMS படித்தவங்க அப்ளை பண்ணலாம், 34,000 சம்பளம். டிஸ்பென்சர், நீங்கள் டிப்ளமோ ஃபார்மசி அல்லது இன்டகிரேட்டட் ஃபார்மசி படித்தவங்க அப்ளை பண்ணலாம், ஒரு நாளைக்கு 750 சம்பளம். MPHW மல்டி பர்பஸ் ஹெல்த் ஒர்க்கர் 8th பாஸ் பண்ணியிருந்தால் போதும், ஒரு நாளைக்கு 300 உங்களுக்கு சம்பளம் வழங்குறதா அறிவிச்சிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா, நீங்கள் ஆயுஷ் மருத்துவர், அதுக்கு BSMS படித்தவங்க அப்ளை பண்ணலாம், 40,000 சம்பளம். தெரபிக் அசிஸ்டன்ட் நர்சிங் தெரபிஸ்ட் படித்தவங்க அப்ளை பண்ணலாம், 15,000 உங்களுக்கு சம்பளம் வழங்குறதா அறிவிச்சிருக்காங்க. டிஸ்ட்ரிக்ட் ப்ரோக்ராம் மேனேஜர், ஓகேங்களா, இந்த வேலைவாய்ப்புக்கு BAMS படித்தவங்க அப்ளை பண்ணலாம், 40,000 சம்பளம். டேட்டா அசிஸ்டன்ட், நீங்கள் ஐடிக்கு ரிலவெண்ட்டாக டிகிரி படிச்சிருக்கவங்க இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணலாம். BCA IT பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், BTech CS, BCA BBA BSc இது படிச்சிருக்கவங்க அப்ளை பண்ணலாம், 15,000 உங்களுக்கு சம்பளம் வழங்குறதா அறிவிச்சிருக்காங்க. அர்பன் ஹெல்த் மேனேஜருக்கான வேலைவாய்ப்பு, BSc நர்சிங் படிச்சிருந்தாலும் சரி, MSc நர்சிங் படிச்சிருந்தாலும் சரி, 25,000 உங்களுக்கு சம்பளம், நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா MLHW சொல்லுவாங்க, HP சொல்லுவாங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் நர்சிங் கோர்ஸ் படிச்சிருக்கணும், டிகிரி, 18,000 உங்களுக்கு சம்பளம் சொல்லியிருக்காங்க. லேப் அசிஸ்டண்ட்டுக்கான வேலைவாய்ப்பு, இந்த வேலைவாய்ப்புக்கு 12th பாஸ் பண்ணியிருந்தால் போதும், DMLT படிச்சிருக்கணும், 13,000 உங்களுக்கு சம்பளம் வழங்குறதா அறிவிச்சிருக்காங்க. நீங்கள் இந்த வேலைவாய்ப்புக்கு அனுப்ப வேண்டிய முகவரி இதுதான். நிர்வாக செயலாளர், துணை இயக்குனர் சுகாதார பணிகள், மாவட்ட நலவாழ்வு சங்கம், துணை இயக்குனர் சுகாதார பணிகள் அலுவலகம், மாவட்ட ஆட்சியர் வளாகம், விருதுநகர் மாவட்டம் 626001. இந்த இதுக்கு ஒன்று நேரிலையோ இல்லை விரைவு தபால் ஸ்பீட் போஸ்ட் மூலிமா தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். 2 ஆப்ஷன் தான். டேரெக்டாக கொண்டு போய் சப்மிட் பண்ணுங்கள், இல்லை ஸ்பீட் போஸ்ட்டாக அனுப்புங்க. வேறு எதுவும் பண்ணிங்க அப்படின்னா ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. அவ்வளோதான். இந்த வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனில் ஃபுல் டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்காங்க. வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கோம், மறக்காமல் டவுன்லோட் பண்ணி கிளியராக படித்து பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள். அப்ளிகேஷன் ஃபார்மும் அதிலேயே கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா. ஏதாவது டவுட் இருக்குன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாகனா கட்டாயம் ஷேர் பண்ணுங்கள். உங்களை நாளைக்கு நான் வேறு சூப்பரான வீடியோ மூலிமா சந்திக்கிறேன். மிக்க நன்றி.